வணக்கம். வாங்க இன்னைக்கு எங்கள் மாடியில் மஞ்சள் அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மஞ்சள் அறுவடை பண்ணி அந்த மஞ்சள் பொடி எப்படி அரைச்சிருக்கோன்றத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த மஞ்சள் நமக்கு விரலி மஞ்சளுங்க. இப்போ பார்த்தீங்க க்ரோ பேக்கில் தாங்க மஞ்சள் வச்சுருக்கோம். இந்த ஒரு பேக் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் அறுவடை பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் ஊனி வச்சதுலேருந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 8லேருந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே நமக்கு மஞ்சள் ரெடி ஆகிடுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கருமஞ்சளுங்க. கருமஞ்சளுக்கு அந்த இலை பார்த்தீங்கன்னா கோடு பார்த்தீங்கன்னா அது நடுவில் சிகப்பாக இருக்கும். அதான் நம்ம கடையாளம். பாருங்கள் இலை எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு. நல்லா எங்களுக்கு 10 மாதம் ஆயிடுச்சு. 10 மாதம் ஆயிட்டு நமக்கு நான் தழையெல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போல் ஆகிடும். எனக்கு காஞ்சிட்டு திரும்பியும் நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதனால அதுலேருந்தே துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அதுலேருந்து முளையே வந்திருக்கு பாருங்க. திரும்பியும் நமக்கு மஞ்சள் அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருச்சு. முத்தி நல்லா வளர்ந்துருந்ததுனால தான் திரும்பியும் நமக்கு அதுலேருந்து துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பொங்கலுக்கு நம்ம மஞ்சள் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பேக்கில் ஊனி விடலாங்க. ஒரு ஊனி வச்சோம்னா நமக்கு ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஒரு 2-3 பேக் பிரித்து மாற்றிக்கலாம். நமக்கு ஒரு மாதத்தில் நமக்கு முளைச்சி வந்துடும். மாற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு 8லேருந்து 10 மாதத்துக்குள்ளே நமக்கு மஞ்சள் அறுவடைக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணும்போது நமக்கு நல்லா ஆர்கானிக் மஞ்சளாகவும் இருக்கும். அதில் குர்குமீன் ஒன்று இருக்கிறதுனால நமக்கு வெளியில் வாங்குகிற மஞ்சத்தூளில் குர்குமீன் எடுத்துட்டு தான் நமக்கு மஞ்சள் வருது வெளியில். அந்த குர்குமீன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு கேன்சருக்குலாம் ரொம்பவே நல்லது. அதனால் வீட்டிலே நம்ம இதை மாதிரி மஞ்சள் நம்ம ஒரு 4 பேக்கில் நட்டு வச்சோம்னா நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்குங்க. மஞ்சள் பார்த்திங்கன்னா ஆன்டிபயாட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. சளி பிடிச்சா கூட நம்ம இந்த மஞ்சளை ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் வச்சுருந்திங்கன்னா அதை நசுக்கி அதில் கொஞ்சமாக தேன் சேர்த்து நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு டக்குன்னு இருமல் இருந்துச்சுன்னா நல்லாவே கேட்குங்க. அந்த மாதிரி மஞ்சள் பொடியாக நம்ம அரைச்சி வச்சுட்டதுக்கப்புறமா கூட நம்ம அதில் தேன் குழச்சி கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நல்லாவே இரும்பலுக்கு கேட்கும். இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சத்தூளுக்கு பதில் நம்ம வீட்டில் ரெடி பண்ண மஞ்சள் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே சேஃபு, ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. ஏன்னா மஞ்சள் கிருமி நாசினிங்க. அதை நம்ம சாப்பிட்றத ரொம்ப ஆரோக்கியமானதாக சாப்பிட்ணும். நல்லா பெருசாக வந்திருக்குங்க மஞ்சள் கிழங்குலாம் நல்லா நல்லா முத்தி இருக்குது நல்லா. இப்போ அடுத்தது கருமஞ்சள் நம்ம எடுத்துடலாம். இந்த மஞ்சள் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா காஞ்சி இலையெல்லாம் கீழே கொட்டிட்டு திரும்பி முளைச்சி இந்த அளவுக்கு தலை பார்த்தீங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்திருக்கு. நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம். நம்ம முன்னாடியே எடுத்துருக்கணும். ஆனால் அது உள்ளேயே பேக்குள்ளேயே திரும்பி முளைச்சி அந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம விரலி மஞ்சளுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா கிழங்கு நல்லா பெருசாக நல்லா முத்தி இருக்கு. நல்லா அது மஞ்சள் உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கு. இது உள்ளேயே நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முளை வந்திருக்கு பாருங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து நட்டு விட்டுற வேண்டியது தான். மஞ்சளுக்கு கலவை பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக போடுற எல்லா மண் கலவையும் நம்ம சேர்த்துக்கலாம். மண், கொக்கோ பிட்டு, அது கூடவே நம்ம சாணம், வர்மி கம்போஸ்ட் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மாட்டு உரம் ரொம்பவே நல்லது. மாட்டு சாணம் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. காஞ்ச எருவா போடுறது அடிக்கடி. ஏன்னா மஞ்சளுக்கு எருவு போடுறது, மாட்டு எருவு போடுறது தான் அவ்வளோ நல்லது. இப்போ கருமஞ்சள் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு திரும்பி நம்ம கொஞ்சம் கண்ணு சின்னதாக இருக்குது சிலதில். அதெல்லாம் திரும்பி நம்ம அப்படியே எடுத்து ஊனி விட போகிறோங்க. இப்படி ஊனி விட்டால் கண்டிப்பாக வளர்ந்து வந்துடும் மஞ்சள். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு விரலி மஞ்சளை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு நல்லா அது நடுக்க மண்ணெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவிடலாங்க. ஒரு 4-5 தடவைக்கு மேலே நம்ம நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம் நல்லா. ஏன்னா மஞ்சளோட இடுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மண் இருக்கும். அதெல்லாம் நம்ம அந்த குட்டி குட்டியாக அந்த கண்ணுவெல்லாம் உடச்சி நம்ம நல்லா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வேர்லாம் இருக்குல்ல மஞ்சளில், அதெல்லாம் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாங்க. பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மஞ்சள். மோர்ந்து பார்த்தோம்னா நல்ல செம வாசனையாக இருக்குங்க மஞ்சள். ஒன்று உடைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா மஞ்சள். இது கருமஞ்சள். இப்போ கழுவிக்கலாங்க. ஒரு பேக்கில் பாருங்கள். ஒரு பேக்கில் தான் வச்சோம். ஒரு பேக்கில் இருந்து தான் நம்ம இப்போ பிடுங்கினோம். ஒரு பேக்கில் பிடுங்கினதுக்கு எவ்வளோ மஞ்சள் வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ மஞ்சள் இப்போ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1/200 அளவுக்கு நமக்கு வந்து மஞ்சள் கிடச்சிருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் இப்போ மஞ்சளை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மஞ்சள் நம்ம வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க அந்த மஞ்சளை நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு மஞ்சளை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அப்பதான் வந்து நமக்கு மஞ்சள் வந்து கொதிக்கிற தண்ணியில போட்டு நம்ம வந்து எடுத்தோம்னா மஞ்சள் வந்து நமக்கு காயறதுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா காயும் ஒண்ணு. அப்புறம் மஞ்சள்ல வந்து அந்த கலர் வந்து நல்லா நமக்கு வந்து கலர் வந்து கிடைக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா கருமஞ்சள் எவ்வளவு இருக்குன்னு வெயிட் பார்த்துடலாங்க. கருமஞ்சள் பாத்தீங்கன்னா ஒரு 570 கிராம் இருக்குங்க. இப்போ நான் சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் போல் நமக்கு எடுத்துட்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துடலாங்க கிழங்கு. அதுக்கு மேலே ரொம்ப வேக வைக்காதீங்க, அப்புறம் மஞ்சளில் இருக்கிற சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும். இதில் நமக்கு கிழங்கு நல்லா வெந்து வந்துடும் மஞ்சள் கிழங்கு. இப்போ மஞ்சள் வேக வச்ச மஞ்சளை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக காயும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக நறுக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா நறுக்கி காய வச்சுருங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட் பண்ணும்போது நமக்கு மஞ்சள் கிழங்கு. கடையில் இருக்கிற மஞ்சள் தூள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் இருக்கிற மஞ்சள்லேயே குர்க்கமீன் ஒன்று இருக்குது. அதுதான் நமக்கு வந்து கேன்சரை வந்து சரி பண்ணுறது. அந்த குர்க்கமீனை தனியாக பிரித்து எடுத்துட்டு தான் நமக்கு மார்க்கெட்டுக்கு மஞ்சள் வருதுங்க. அந்த அளவுக்கு அது வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லை. இப்போ இந்த மாதிரி வீட்டிலே நம்மளே விளைய வச்சு இந்த மாதிரி நம்மளே காய வச்சு நம்ம வந்து பவுடர் தயாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் குர்க்குமீன் அப்படியே இருக்கும் அதில். இப்போ மஞ்சளை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ மாடியில் எடுத்துகிட்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சிடலாம். வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மேலே நல்லா காயணும். மஞ்சள் நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கு நம்ம உடைச்சோம்னா நல்லா அப்படி உடையணுங்க. அந்த அளவுக்கு மஞ்சள் நல்லா சரவாக காஞ்சி இருக்கணும். மஞ்சள் காய நமக்கு மஞ்சள் வந்து நம்ம அவ்வளோ மஞ்சள் கிழங்கு காய போட்டிருப்போம். நம்ம காயும் போது குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கும். அது அப்படியே நல்லா சுருங்கி காஞ்சிருக்குங்க. அந்த அளவுக்கு நமக்கு நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் அளவுக்கு நான் மஞ்சள் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் காய வச்சு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா பிளேடும் நமக்கு வந்து வீணாக போகாமல் இருக்கும். ஈஸியாக அரைக்கலாம். அரைச்சிட்டு நான் ஒரு ஜல்லடையில் கொட்டிக்கிறேங்க. அதே மாதிரி இருக்கிறத எல்லா மஞ்சளையும் நான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க. அரைச்சிட்டு நம்ம வந்து ஜலிச்சிக்கலாம். நல்லா சளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிரும். மேலே உங்களுக்கு திப்பி இருந்துச்சுன்னா திரும்பி ஒரு தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே அரைக்க தேவையில்லை. இப்போ அரைச்சி எடுத்துல மீதி எவ்வளோதாங்க திப்பி இருக்குது. இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து ஒரு 1/200 இருந்துச்சு. இப்போ அரைச்சி காய வச்சு இப்போ அரைச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிராம் தான் நமக்கு வந்து மஞ்சள் பவுட்ரு கிடச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.